தீராவினைகள் தீர. தீராவினைனா அது என்ன பிராயஷ்சித்தம் பண்ணாலும் போகாத பாப்பமா. வினைனா பாப்பம். தீராத வினைனா அனுபவித்தே தொலைக்கணுமே ஒழிய வேற என்ன பிராயஷ்சித்தம் பரிகாரம் பண்ணாலும் போகாது. அப்படிப்பட்ட தீராவினைகள், அப்படிப்பட்ட பல பல பாபங்கள் பண்ண, அவையும் தீர, அவற்றையெல்லாம் நீ போக்கி கொடுத்தாய், தீர்த்து கொடுத்தாய். போக்கி என்னை ஆண்டாய். என்னை ஆண்டாய்னா என்னை அடிமை கொண்டாய்னு அர்த்தம். என்னை அடிமையாக ஆக்கி நீ தலைவனாக ஆகி என்னை அடிமை கொண்டாயே. இத்தனையும் பண்றதுக்காகவே திருக்குடந்தை ஊராய். திருக்குடந்தை ஊராய்னா திருக்குடந்தையை ஊராக கொண்டவனேன்னு அர்த்தம். கும்பகோணத்துக்கு எதுக்கு பெருமாள் வந்தாராம்? நம்மாழ்வாரை அடிமை கொள்வதற்காகத்தான் கும்பகோணத்துக்கே வந்து எழுந்துருளினாராம். நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்துல சாதிச்சுட்டார். தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊராய். கும்பகோணத்தை ஊராக கொண்டு பெருமாள் ஏன் வந்தார்னா, எப்படியாவது நம்மாழ்வாரை திருத்தி பணிகொண்டு அவரை நமக்கு திருவடிக்கு கீழே சட்டாரின்னு ஆக்கி பாதுகையாக்கி நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் வைகுண்டத்திலேருந்து கும்பகோணம் வரைக்கும் இறங்கி வரான்னா அவன் எளிமை எவ்வளவு வசதி. அதனாலதான் இந்த பாட்டுல எளிமை மதுரம் என்கிறார். தீராவினைகள் தீர என்னை, இங்க ஒருவனை சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி பாசுரங்கள்லாம் பாருங்க, பல பேருக்கு தலைவர், அவருக்கு தலைவர், இவருக்கு தலைவர் பார். இந்த பாட்டுல நம்மாழ்வார் தன் ஒருவனை குறிப்பிடுகிறார். தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய், என் ஒருவனை ஆண்டு அடிமை கொள்வதற்காக திருக்குடந்தை ஊராய் கும்பகோணத்தில் வந்து எழுந்தருளினாயே. அப்ப இவ்வளவு கருணை கொண்ட உனக்கு அடியவனாக ஆனதுக்கு அப்புறமும் நான் இன்னும் கஷ்டப்படலாமா? இன்னும் பிறவி பிணியிலே கிடந்து உடலலாமா? யோசி. திருக்குடந்தை ஊராய் கும்பகோணத்தில் கோவில் கொண்டவனே, உனக்கு ஆட்பட்டும், உனக்கு அதாவது என்னை காப்பதற்காகவே வந்த உனக்கு, நான் வைகுண்டநாதனை நாடி போகல, அல்லது பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளை நாடி போகல, அவதாரங்களை நாடி போல, அந்தரியாமின்னு உள்ளுக்குள்ளே தித்திக்கிறாயே வாரா அரு, அந்த அருவான பெருமாளையும் நாடி போல. அப்ப நான் யார தேடி இருக்கேன்னா திருக்குடந்தை ஊரா, கண் கண்ட தெய்வமாக கும்பகோணத்துல எழுந்தருளி இருக்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு ஆட்பட்டும், ஆட்பட்டுனா அடிமையாகின்னு அர்த்தம். அமுதனுக்கே அடியேன் தாசன், அமுத தாசன், அமுதனுக்கு அடிமை என்று ஆன பின்பும் அடியேன் உன்னுடைய அடியவனாகிய நான் இன்னும் இதுக்கு அப்புறமும் உழல்வேனோ, இன்னமும் கஷ்டப்பட வேண்டுமா? இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்படணும்? உனக்கு அடிமையாவதற்கு முன்பு கஷ்டப்படுறது வேற, உனக்கு ஆட்பட்டும் உனக்கு அடிமையான பின்னும் அடியேன் இன்னும் உழல்வேனோ. நான் சொன்னா கஷ்டம் வரும், ஆனா அடியேன்னு சொன்னா வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாதே. அடியேன் என்று சொன்ன பின்னும், பகவானுக்கு அடியேன்னு சொன்ன பின்னும் இன்னும் எவ்வளவு காலம்தான் அடியேன் கஷ்டப்படணும்? இன்னும் எத்தனை கோவில் கதவை போய் நீ தட்ட சொல்ல போற? வானமாமலைக்கு போனேன், நீ அனுகிரகம் பண்ணல. இப்போ கும்பகோணத்துக்கு வந்தேன், உன் கதவை தட்டுகிறேன், நீ அனுகிரகம் பண்ணலன்னா இன்னும் உழல்வேனோ. உழலுதல்னா கஷ்டப்படுதல்னு அர்த்தம்.